நெக்ஸ்ட் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் வேர்ல்டு பேங்க் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியா மற்றும் உலக வங்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். த நேம் இன்டர்நேஷ்னல் பேங்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் வாஸ் ஃபஸ்ட்டு சஜஸ்டட் பை இந்தியா டு த டிராஃப்டிங் கமிட்டி. அதாவது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக வங்கியினுடைய அதிகாரப்பூர்வ பெயரான அந்த இன்டர்நேஷ்னல் பேங்க் ஆஃப் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வந்து வரைவு குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல பரிந்துரை செய்தது நம்ம நாடு தான் சொல்கிறாங்க. சின்ஸ் then the two have developed close relationship with each other from framing the policies of the economic development in India to financing the implementation of these policies. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் அன்றிலிருந்து, அதாவது முதல்ல இந்தியா வந்து பரிந்துரை பண்ண அன்றிலிருந்து இந்தியாவில் பொருளாதார கொள்கைகளை வடிவமைப்பதிலும் அவற்றை செயல்படுத்த வந்து பார்த்திங்கன்னா கடன் வழங்குவதிலும் உலக வங்கி நெருக்கமாக உள்ளது இந்தியாவுடன் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு த வேர்ல்டு பேங்க் has given large financial assistance to India for economic development. இந்தியாவுக்கு வந்து பல பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களை வந்து செயல்படுத்த கடன் வந்து உதவியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் மே பி மேட் ஆஃப் த அசிஸ்டன்ஸ் வேர்ல்டு பேங்க் ஹேஸ் given to India in development of infrastructure such as electric power, transport, communication, irrigation project, steel industry. இதில் இந்தியா என்ன உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கான மின்னாற்றல், போக்குவரத்து, தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்லுவோம், நீர்ப்பாசனம், இரும்பு எக்குது போன்றவற்றை குறிப்பாக சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. த வேர்ல்டு பேங்க் ஹேஸ் அசிஸ்டட் டு a number of projects in India. The IFSC has identified 5 priorities area, namely capital market development, direct foreign investment, access to foreign markets, equity investments in new and expanding companies and infrastructure. உலக வங்கியினுடைய துணை நிறுவனமாக வந்து பார்த்தோன்னா பன்னாட்டு நிதி கழகம், அதாவது இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் வந்து கடன் வழங்க 5 முன்னுரிமை பகுதிகளை அடையாளம் காட்டியது. அவை வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சந்தை மேம்பாடு, வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு சந்தை நுழைவு, வாய்ப்புகள், புதிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களினுடைய பங்குகளில் முதலீடு செய்தல், இப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளடக்கி இருந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்டு பேங்க் has also assisted India in accelerating programs of poverty alleviation and economic development until China became the member of the World Bank in 1980. India was the largest beneficiary of the World Bank assistance. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மேம்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா அடையும் உலக வங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு கடன் வழங்கியுள்ளது. பல வறுமையை வந்து போக்கவும் பொருளாதார மேம்பாட்டை அடைய வந்து உலக வங்கி வந்து இந்தியாவுக்கு கடன் வழங்கியது. 1980 வந்து பார்த்திங்கன்னா சீனா உலக வங்கியினுடைய உறுப்பினராகவும் இந்தியா வந்து உலக வங்கியில் வந்து பார்த்தோன்னா பலனடைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருந்த நாடாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனா வந்த பின்னாடி தான் இந்தியாவுக்கு அந்த பெனிஃபிட் இல்லைன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா அண்ட் ஐபிஆர்டி சஸ்டைனபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்தியாவும் ஐபிஆர்டியும் ஒரு நீடித்த நெடுநாள் உறவு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பேங்க் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1945 வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலக வங்கி குழுமத்தில் 5 இதை வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதேமாரி இந்த 5 குழுக்களுக்கு இது, அதாவது இந்தியா உலக அந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஆஃப் த 5 கான்ஸ்டியூஷன் ஆஃப் த வேர்ல்டு பேங்க். உலக வங்கி குழுமத்தில் உள்ள 5 அமைப்புகள் 4 அமைப்புகள் இந்தியா உறுப்பினராக இருக்குது. அதேமாதிரி இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன், இதெல்லாம் அந்த ஐபிஆர்டியினுடைய ஆர்கனைசேஷன். இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன், மல்டிலேட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் கேரண்டி ஏஜென்சி, இன்டர்நேஷ்னல் சென்டர் ஆஃப் த செட்டில்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டிஸ்பியூட்ஸு, இப்படிலாம் வந்து பார்த்தோன்னா அதனுடைய உறுப்புகள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர் ஆஃப் த ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்எஸ்சி, வேர்ல்டு பேங்க். ஸோ இதில் வந்து முக்கியமான ஒரு உறுப்பாக இருக்காங்க. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொடக்ககால உறுப்பினராக ஐபிஆர்டி, ஐடிஏ, ஐஎஃப்எஸ்சி ஆகியவற்றில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஐஎஃப்எஸ்சி இன் இந்தியா டுக் பிளேஸ் 1959 US $155 million. ஐஎஃப்எஸ்சியில் வந்து இந்தியா முதலீடாக வந்து பார்த்தோன்னா அமெரிக்க டாலர் $1.5 மில்லியன் வந்து 1955 ஆண்டாம் ஆண்டு செலுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்தியா பிகம் ஏ மெம்பர் ஆஃப் த MIGA இன் ஜனவரி 1994. MIGAவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 1994 உறுப்பினராக இருந்தாங்க. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் ஐபிஆர்டி. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் அவையினுடைய செயல் இயக்குனராக இருந்து வருது. ஐபிஆர்டி, ஐஎஃப்எஸ்சி, ஐடிஏ, MIGA. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து பார்த்தீங்கன்னா இயக்குனர் அவையினுடைய செயல் இயக்குனராக இருந்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் பற்றி பார்க்குறோம். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1995 வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. இது வந்து கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1955 வந்து கொண்டு வரப்பட்டது, அமைக்கப்பட்டது. இது ஒரு பர்மனெண்ட் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நிரந்தர ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுகிறது.
தட் டிசைடட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இதனுடைய பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் ஆஃப் த வாட்ச் டாக்ஸ் இந்த ஸ்பேர் ஆஃப் த ட்ரேட் இன் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் மற்றும் சேவைகள் வர்த்தகம் அந்நிய முதலீடு மற்றும் அறிவுசார் சொத்துரிமைகள் ஆகியவற்றில் வர்த்தகம் வந்து செய்வதற்கான கண்காணிப்பு அமைப்பாக வந்து வடிவமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. உலக வந்து பார்த்திங்கன்னா வர்த்தக அமைப்பினுடைய அடித்தளமாக வந்து டங்கல் வரைவு அப்படின்னு சொல்லுவாங்க. டங்கல் டிராப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டங்கல் டிராப்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அதன் பொதுச் செயலாளர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் வந்து பார்த்திங்கன்னா ஆர்தர் டங்கல் வந்து பார்த்திங்கன்னா இருந்தாருன்னு சொல்கிறாங்க. பிகமிங் a பேஸ் ஆஃப் த WTO வேர்ல்டு உலக வர்த்தக அமைப்பினுடைய அதனுடைய அடிப்படையில் வந்து பார்த்தோன்னா இது வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆர்தர் டங்கல் மூலமாக. ஒவ்வொரு WTO பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நாடுகளின் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி வணிக அமைச்சர்கள் நிலையான ஒரு மாநாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து டிஸ்பியூட் அண்ட் செட்டில்மெண்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் சோல்ஸ் அண்ட் ட்ரேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வணிக அமைச்சர்லாம் சேர்ந்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை தீர்க்கிறது எப்படி தீர்க்கலாம்னு சொல்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா WTO கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் 1996 நடைபெற்றது. ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய அர்ஜென்டினாவில் 2017 கூட நடைபெற்றிருக்கு. இது வந்து பார்த்தோன்னா இட் வாஸ் பிளானட் ஆர்கனைசர்ஸ் 12th மினிஸ்டரியல் கான்ஃபரன்ஸு கஜகஸ்தான் 2020 2020ஆம் ஆண்டில் கஜகஸ்தான் நடத்த திட்டமிட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய 12வது அமைச்சர்களுடைய மாநாடு. இப்போ கொரோனா டைம்னால அது வந்து நிறுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். உலக வர்த்தக மையம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கீழே பாருங்கள் அந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோவில். WTCனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்பது வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு நியூயார்க்கை தலைமையாக கொண்டு உள்ளது ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுவனுடைய ஃபீச்சர்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா லேண்ட்மார்க் ட்வின் டவர்ஸ் விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 4th April 1973. ஸோ இரட்டை கோபுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்று அழைக்கப்பட்டது வந்து ஏப்ரல் 4 1973 துவங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இட் வாஸ் டெஸ்ட்ராய்டு ஆன் 11th September 2001 கிராஃப்ட் அட்டாக். ஸோ 2011 வந்து பார்த்தீங்கன்னா 2001 செப்டம்பர் 11 விமான தாக்குதலால் என்ன பண்ணாங்க அந்த ட்வின் டவர் வந்து அழிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து இட் பிரிங்ஸ் டுகெதர் பிஸ்னஸ் இன்வால்வ்டு இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ஃப்ரம் அரௌண்ட் த குளோப். இது வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் பன்னாட்டு வாணிபத்தில் ஈடுபடும் வணிகங்களை அது ஒன்று சேர்க்கிறது. இதுதான் உலக வர்த்தக மையம். ஸோ இது அமெரிக்காவில் இருக்குது. இதான் வந்து 2001 வந்து இது என்ன பண்ணாங்க ஃப்ளைன் மூலமாக வந்து அட்டாக் பண்ணாங்க, கிராஃப்ட் அட்டாக் பண்ணாங்க. விமானம் மூலமாக அதை வந்து தாக்குதல் டெஸ்ட்ராய்ட் பண்ணாங்க, அழிச்சாங்க. அது ஈரான் தான் வந்து இது மாதிரி பண்ணாங்க. அப்போது ஒசாமா பின் லாடன் இங்கே தேன் வந்து இவங்களுக்கு 2க்கும் பேட்டில் இருந்துச்சு அமெரிக்காவுக்கும். அதனால் நடந்த ஒரு இன்சிடென்ட். அடுத்து அப்ஜெக்டிவ் பார்க்குறோம். உலக வர்த்தக WTOனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்கிறோம். வாட் ஆர் த நோக்கங்கள், அதாவது வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்னு சொல்லி பார்க்குறோம். அது பேசிக்காக வந்து பார்த்தோன்னா எய்ம் அப்படிங்கிறது வந்து ஒரு பன்னாட்டு வாணிபத்தை வந்து ஒரு விரிவாக்கம் அடைகிறது, எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி அண்ட் லிபரலைசிங் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, பொருளாதார வளமையை வந்து பற்றி பொருளாதார விரிவுபடுத்த வாணிக தடைகளை தாராளமயமாக்குவதன் மூலம் வந்து பொருளாதார செழுமையை வந்து பார்த்தோன்னா கொண்டு வருவது அடிப்படை நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. டு என்ஷூர் ஃபஸ்ட் பாயிண்ட் டு என்ஷூர் ரெடிக்ஷன் ஆஃப் த டாரிஃப் அண்ட் அதர் பேரிஸ், சுங்கவரி மற்றும் பிற தடைகளை வந்து குறைப்பது உறுதி செய்தல். செகண்ட் வந்து டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேடு, வாணிபத்தில் வந்து பேதத்தை நீக்குதல் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் வந்து டு ஸ்பெசிலேட் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், உயர்ந்த வாழ்க்கை தரத்தை உருவாக்குதல். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா டு ஃபெசிலேட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் த வேர்ல்டு ரிசோர்ஸு, உலக வளங்களை உத்தம அளவில் வந்து பயன்படுத்தி வசதி செய்தல். அடுத்து வந்து ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டு எனேபிள் த LDC டு செக்யூர் ஃபேர் ஷேர் இன் த க்ரோத் ஆஃப் இன்டர்நேஷனல் ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. பன்னாட்டு வாணிப வளர்ச்சியில் வந்து குறைந்த வளர்ச்சி நாடுகளுக்கு வந்து நியாயமான பங்கை பெறுதல் சொல்கிறாங்க. இதெல்லாம் அதனுடைய நோக்கங்கள். சிக்ஸ்த் பாயிண்ட் வந்து டு என்ஷூர் லிங்கேஜஸ் பிட்வீன் ட்ரேட் பாலிசிஸ், என்வாயன்மெண்டல் பாலிசிஸ் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இந்த வாணிப கொள்கைகள், சுற்றுச்சூழல் கொள்கைகள் சொல்லுவாங்க மற்றும் நீடித்த நெடுநாள் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஆகியவற்றிடையே இணைப்பை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்தல். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பண்ணுறது. தென் நெக்ஸ்ட் WTOனுடைய அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உலக வர்த்தக அமைப்பினுடைய ஒப்பந்தங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸு இன்க்ளூடிங் காப்பிரைட், ட்ரேட் மார்க்கெட்ஸ், பேட்டன்ட்ஸ், ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ட்ரேடு சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், சாட்டா ட்ரிப்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபார் கிராண்டிங் ப்ராடக்ட் பேட்டன்ட்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் ப்ராசஸ் பேட்டன்ட்ஸ்.
இது வந்து பதிப்புரிமை, வணிக முத்திரை, காப்புரிமை, புவிசார் குறியீடு, தொழில் ரகசியம், உற்பத்தி வடிவமைப்பு போன்ற அறிவுசார் சொத்துரிமைகளாகும். இந்த ஒப்பந்தத்தின்படி பார்த்திங்கன்னா பொருட்கள் மற்றும் பொருட்களை உற்பத்தி செய்யும் முறை ஆகியவை இரண்டுக்கும் காப்புரிமை வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா the period of application of the will 20 years for patents, 50 years for copyrights, 7 years of the trade markets, 10 years for layered designs. ஸோ இதில் வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 20 காப்புரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளுக்கும், பதிப்புரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா 50 ஆண்டுகளுக்கும், வணிக முத்திரை குழு வந்து பார்த்திங்கன்னா மற்றும் உற்பத்தி வடிவமைப்பு 10 ஆண்டுகளுக்கும் பாதுகாப்பு கால அளவாக இது வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் ரிலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் மெசேஜ்னு சொல்லி பார்க்குறோம். வாணிபம் தொடர்புள்ள முதலீட்டு வழிமுறைகள் ஒப்பந்தம்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த ட்ரிம் அப்படின்னு சொல்லுவோம் சாட்டா. ட்ரிம் ஆர் ரிலேட்டட் டு கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி. அது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு மூலதனம் மீதான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் தொடர்புடைய ஒப்பந்தமாகும்னு சொல்கிறாங்க ட்ரிம் அப்படின்னு. இட் கால்ஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ் ஆன் பார் வித் நேஷனல் கம்பெனிஸ். இது வந்து உறுப்பினர் உள்நாட்டு வாணிபம் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சமமாக வெளிநாட்டு நிறுவனங்களையும் நடத்த வேண்டுமென இந்த ஒப்பந்தம் வந்து கூறப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வந்து ட்ரிம் வேர் வைட்லி எம்ப்ளாய்டு பை டெவலப்பிங் கண்ட்ரீஸ், ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் ஃபாலோயிங் கிரவுண்ட்ஸ் ஆர் டு பி ரிமூவ்டு. வளரும் நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை பரவலாக கடைபிடிக்கிறது. கீழ்கண்ட விதங்களில் வெளிநாட்டு மூலதனத்தின் மீதான கட்டுப்பாடுகளை நீக்கி இந்த ஒப்பந்தம் கோருகிறதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் பண்ணதும் என்னென்ன வந்து ஒப்பந்தத்தை கோருறாங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஏரியா ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எந்த ஒரு துறையிலும் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை நீக்க வேண்டும். நோ பைண்டிங் ஆன் யூஸ் ஆஃப் லோக்கல் மார்க்கெட் மெட்டீரியல், உள்நாட்டு இடுபொருட்களை பயன்படுத்த நிர்பந்திக்கக்கூடாது. நோ மேண்டட்டரி எக்ஸ்போர்ட்ஸ், கட்டாய ஏற்றுமதி நிபந்தனைகளை விதிக்கக்கூடாது. நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ரீபார்ட்டியேஷன் ஆஃப் ராயல்டி டிவைடட் அண்ட் இன்ட்ரெஸ்ட், உரிமை தொகை, லாப பங்கு மற்றும் வட்டி வருவாயை பன்னாட்டு முதலீட்டாளர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, வேறு நாட்டுக்கு எடுத்து செல்வதை தடை செய்யக்கூடாது. நோ ட்ரேட் பேலன்சிங் எக்யூப்மெண்ட், எக்ஸாம்பிள் இம்போர்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் எக்ஸ்போர்ட்ஸ், இறக்குமதிக்கு சமமாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் நிர்பந்திக்கக்கூடாது. இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறோம், கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பன்னாட்டு பணிகள் வாணிபம் தொடர்பான பொது ஒப்பந்தம்னு சொல்லி பார்க்குறோம். கேட் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மல்டிலேட்ரல் செட் ஆஃப் ரூல்ஸ் கவரிங் ட்ரேட் அண்ட் சர்வீஸ் லைக் பேங்கிங், இன்சூரன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், கம்யூனிகேஷன் எக்ஸெட்ரா ஆல் மெம்பர்